ஒரு பெண் நீ வேணும்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்காக எதையும் தியாகம் செய்வா. நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா அவ உன்னையே தியாகம் செய்ய தயங்க மாட்டான். அவன் தான் எனக்கு வேணும், அவன் தான் எப்ப முடிவு பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க எந்த முறையில அவங்கள பாத்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க உங்களை கால் கழுவி விடுங்க, பாத்திரம் கழுவி விடுங்கன்னு சொல்லல. சாப்பிட்டியா அப்படின்னு மட்டும் கேளுங்க, வேற எதுவும் அவளுக்கு வேணாம். கண்ணே மணியான்லாம் கொஞ்சம் வேணாம். அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு தெரிஞ்சு புரிஞ்சு கூட இருந்தா போதும். அதை மட்டும்தான் அந்த பொண்ணு விரும்புவா. ஒரு பொண்ணை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுப்பாரு. ஏன்னா அவ எங்கேயோ காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஆறுதல் தேடி வந்திருக்கா. அதை புரிஞ்சுக்காம நீயும் அவளை காயப்படுத்தினா எங்கடா போவாவ? எப்ப பார்த்தாலும் இவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறா. உன் மேல பாசத்துல சண்டை போடுறவ மேல எரிச்சல் காட்டுறியா? அந்த சத்தம் உனக்கு தொந்தரவா இருக்கா? உயிரோட இருக்கிற மரத்துலதான் காத்தடிக்கும் போது இலைகள் உரசும், சலசலப்பு சத்தம் கேட்கும். பட்டு போன மரத்துல எந்த சத்தமும் வராது, அது அமைதியா இருக்கும். உன் மேல உரிமை